ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும்போது கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்ற செய்தியை தாங்கி வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் தூதர். ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை நமது குடும்பங்களும் சமுதாயமும் இந்த சர்வதேச நாடுகளும் எப்படி நடத்துகின்றன என சிந்திக்க அழைக்கிறது இன்றைய விழா. இயேசுவில் பிரியமானவர்களே, மாசில்லா குழந்தைகள் திருவிழா. நிறைய குழந்தைகள் சிறுமியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். அவளை அழைத்து வந்த பெற்றோருக்கு பாராட்டுகள். இன்றைய முறையில் முதல்ல குழந்தைகளுக்கு ஒரு சிறிய செய்தி, அதன் பிறகு பெரியவர் நமக்காக ஒரு செய்தி, 2 பகுதி இந்த மறைவுரை. நீங்களாம் மாசில்லா குழந்தைகளா? நீங்களாம் மாசில்லா குழந்தைகள், நான் காசில்லா குழந்தை. போகிறப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம். மாசில்லா குழந்தைன்னு என்ன அர்த்தம்? அது வேறு விஷயம், அது வேறு டிபார்ட்மெண்ட். மாசு அப்படின்னா குற்றம், குறை, பாவம் இல்லையா? மாசில்லா குழந்தைகள் அப்படின்னா குற்றம், குறை இல்லாத பாவங்கள் செய்யாத குழந்தைகள். நீங்களாம் பாவம் செய்யாத குழந்தைகளா? உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டால் தானே தெரியும். நீங்கள் ஏன்னு சொல்லுவீங்க. சரி, நீங்களாம் ஸ்மார்ட் சில்ட்ரனா? நீங்கள் வர பிள்ளைங்களும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க இல்லையா? ரொம்ப அறிவாளி தானே? அப்படி தானே? அப்படியா? சரி, கேள்வி கேட்கலாமா? சரி, ஸ்மார்ட் பிள்ளைங்களுக்கும் குட் பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்மார்ட் சில்ட்ரன், குட் சில்ட்ரன் என்ன வித்தியாசம்? ஸ்பெல்லிங் வித்தியாசம். ஸ்மார்ட் SMART, குட் GOOOOOOD தானே? ஸ்மார்ட் பிள்ளைங்கன்னா ரைட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலியாக இருக்கும். குட் பிள்ளைங்க அப்படின்னா கேரக்டர் நல்லா இருக்கும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணால், அழகாக ஹேர் ஸ்டைலில் வச்சு பொட்டு வச்சு அப்படின்னா வச்சுருந்தோம்னா அது வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும். கேள்விக்கு பதில் சொன்னால் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆனால் கேரக்டரில் ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் நம்ம குட் சில்ட்ரனாக ஆக முடியும். நல்ல ஒழுக்கம், பக்தி இதெல்லாம் இருந்தால் தான் குட் சில்ட்ரனாக நம்ம இருக்க முடியும். நீங்களாம் ஸ்மார்ட் சில்ட்ரன் சொன்னீங்க, அதனால் ஒரு சின்ன கேள்வி. ஒரு மரக்கிளையில் ஒரு 10 பறவைகள் உட்காந்துருக்கு. ஓகே, ஒரு மரக்கிளையில் 10 பறவைகள் உட்காந்துருக்கு. ஒருத்தர் எடுத்து ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு பறவை ஷூட் பண்ணிட்டார். மீதி எத்தனை பறவைகள் இருக்கும்? மீதி எத்தனை இருக்கும்? 9. ஒன்றுமே இருக்காதா? எப்படி? ஒன்றை ஷூட் பண்ணும்போது அந்த சத்தத்தில் எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? கரெக்ட், குட். யார் சரியாக சொன்னீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நம்மளே கைத்தட்டு பாராட்டுங்க. ஓகே, சரி. இன்னொரு கேள்வி. ஒன் வே டிராஃபிக் தெரியுமா? ஒரு வழி பாதை. அந்த ஒரு வழி பாதையில் காரு வண்டியெல்லாம் ஒரு பக்கம் தான் போகும், ஆப்போசிட்டில் வர முடியாது. ஆனால் ஒரு வழி பாதையில் போலீஸ்லாம் நிற்கிறாரு, எல்லாம் ஒரு வழியில் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு கார் டிரைவர் மட்டும் வேகமாக வராது. ஆனால் போலீஸ் நிறுத்தலை. ஏன்? ஆம்புலன்ஸா? கார்னா ஆம்புலன்ஸா? ஒரு கார் டிரைவர் மட்டும், அது போலீஸ்காரா? இல்லை, போலீஸ் கார் கிடையாது, போலீஸ்காரர், போலீஸ்மேன் நிற்கிறாரு. ஒரு வழி பாதையில் எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு. ஆனால் ஆப்போசிட் சைடில், தவறான சைடில் ஒரு கார் டிரைவர் வேகமாக வராது. போலீஸ் நிறுத்தலை. ஏன்? ஏன்னா அந்த கார் டிரைவர் நடந்து வராது, காரில் வந்தால் தானே நிறுத்தணும். ஃபாதர் நான் சொல்லி எனக்கு கை தட்டிங்கெல்லாம். சரி, கடைசி ஒரு கேள்வி. மகாத்மா காந்தி தெரியுமா? தெரியுமா தெரியாது? மகாத்மா காந்தி யாரு? நம்ம தேசப்பிதா, நாட்டு தந்தை. இப்படிதான் காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பரிசனை கேட்டிருந்தாங்களாம். காந்தி ஜெயந்தி. ஒரு பையன் இருந்தாங்க, காந்தி தெரியும், யார் அந்த ஜெயந்தி எனக்கு தெரியாது. காந்தி ஜெயந்தினா யாரு? காந்தி ஜெயந்தி காந்தியோட பிறப்பு விழா, அதே தான் காந்தி ஜெயந்தின்னு சொல்லுவோம். அது என்னைக்கு வருது? சரி, குட். கேள்வி அது இல்லை. இந்த காந்தி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் என்னன்னா, அவர் வீட்டில் ஷவரில் குளித்தாலும் சரி, கிணத்துல குளித்தாலும் சரி, ஆற்றுல குளித்தாலும் சரி, கடலில் குளித்தாலும் சரி, எங்கே குளித்தாலும் இந்த விரல் மட்டும் நனையவே நனையாதான். நல்லா பாருங்கள், இந்த விரல் மட்டும் நனையவே நனையாதான். எங்கே ஆற்றுல குளித்தாலும் சரி, கடலில் குளித்தாலும் சரி, எப்போதுமே இந்த விரல் மட்டும் நனையவே நனையாதான். ஏன்? இது மாசில்லா குழந்தையில் கொஞ்சம் பெரிய வளர்ந்த குழந்தை சொல்லிட்டாங்க. யார்? அனிதாவும் நித்யாவும். இது என்னுடைய விரல். கரெக்டாக? காந்தி எங்கே குளிச்சு எனக்கு என்ன, இந்த விரல் நினையாது, இது வந்து என்னுடைய விரல். சரியா? ஆக இப்படி கேள்விக்கெல்லாம் பதில் ஸ்மார்ட்னா மட்டும் பத்தாது, நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. பெற்றோர்கள் கேட்டால் தான் அவங்க கேட்குற கேள்வி பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. இப்படி தான் ஒரு வீட்டில் வந்து எல்லாம் வந்து கல்யாண விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ளை அதை பற்றி.
அப்போ அந்த 4 வயசு குட்டி பையன் இருந்தான். அப்போ ஒருத்தர் கூட்டத்தில் சும்மா அந்த பையனை கிண்டல் பண்ணுறதே கேட்குறாரு, குட்டி பையன் நீ யாரோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? 4 வயசு பையன். அவன் சுற்றி முற்றி பார்த்து நான் பாட்டியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி மடியில் போய் உட்காந்துட்டான். பாட்டிக்கு ஒரே வெக்கம், அப்படியே முகம்லாம் சிவந்து போச்சு, இந்த வயசில் ஒரு ப்ரொப்போசல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா, அந்த பையனுடைய அப்பா கோவமாக கேட்குறா, டேய் நீ எப்போ பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்? பாட்டி யார் தெரியுமா? எங்கள் அம்மா, உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அந்த பையன் கேட்டான், நீ மட்டும் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணியிருக்க, நான் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ண தப்பு, என்ன தப்பு அப்படின்னு. ஆக இதுதான் ஸ்மார்ட் சில்ட்ரன். நீங்கள் பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, ஆனால் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா அதான் பெரிய கேள்வி. ஸ்மார்ட் பாய் ஒருவேளை பரீட்சையில் டீச்சர்கிட்ட பிடிபடாமல் காப்பி அடிக்கலாம், தான் ஸ்மார்ட்டாக காப்பி அடிப்பான். ஆனால் நல்ல பையன் காப்பியே அடிக்க மாட்டான். புரியுதா? ஆக அதுதான் ஸ்மார்ட் சில்ட்ரனுக்கும் நல்ல சில்ட்ரனுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் எல்லாம் ஸ்மார்ட் சில்ட்ரன், நாங்கள் ஒத்துக்கிறோம், சரியா? ஆனால் நீங்களாம் குட் சில்ட்ரன், நல்ல பிள்ளைங்களாம் வளர்றதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஜெபம், உங்களுடைய பெற்றோருடைய ஆசையும் அதுதான். இப்போ உங்களுக்கான செய்தி முடிந்தது, இப்போது பெரியவங்களுக்கான செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த மாசில்லா குழந்தைகள் திருவிழா, அதோடைய பின்புலம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் பிறந்தபோது சிறிது காலம் கழித்து அந்த 3 ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 3 ராசாக்கள் திருவிழா கொண்டாடுவோம் அல்லவா? அவர்கள் இந்த குழந்தை இயேசுவை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவர்களை நட்சத்திரம் வழிநடத்தி வருகிறது. அந்த ஏரோது மன்னனுடைய அரண்மனையின் மீது நிற்கவும் இவர்கள் உள்ளே சென்று ஏரோதிடம் கேட்கின்றார்கள், அந்த குழந்தை எங்கே இருக்கிறது? ஏரோது தன்னுடைய ஞானிகள், தன்னுடைய அரசு விழுந்தவர்களை எல்லாம் கேட்டு கருத்தாய் அறிந்து பெத்லகேமில் இருக்கும் செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றான். அனுப்பும்போது நீங்கள் குழந்தையை பார்த்துவிட்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லுங்கள், நான் அந்த குழந்தையை சென்று ஆராதிக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் போனவுடன் இவனுக்கு பெரிய கலக்கம். இவன் ஒரு பெரிய அரசனாக வந்துவிட்டால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த குழந்தையை எப்படியும் வாழக்கூடாது என்று நினைத்திருந்தான். அந்த ஞானிகளிடம் நீங்கள் என்னிடம் வந்து சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு காரணமே அந்த குழந்தையை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றுதான். ஆனால் அந்த ஞானிகள் சென்று குழந்தையை ஆராதித்த பிறகு இந்த நற்செய்தி நாம் வாசிக்க கேட்டது போன்று வானதூதர் சூசைக்கு கனவில் தோன்றி ஏரோது மன்னன் அந்த குழந்தையை கொள்வதற்காக, குழந்தை இயேசுவை கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றான். எனவே குழந்தையை தாயும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் என்று சொன்னவுடன் இரவிலேயே அவர் அழைத்து கொண்டு செல்கின்றார். சூசை பார்த்தீர்களா? எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், நேரமும் செலவழிக்காமல் அவர்கள் உடனடியாகவே சூசை தன்னுடைய குழந்தையும் தாயையும் மரியாதையும் மனைவியை அழைத்து கொண்டு அவர் போகின்றார்கள். ஏரோது இறக்கும் வரை அங்கே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏரோது வரலாறு சொல்கின்றது ஒரு பெரிய கொடுங்கோலான மன்னன். இந்த ஏரோது தன்னுடைய பதவிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய மகனையை கொலை செய்திருக்கின்றான், மனைவிகளில் ஒருவரை கொண்டிருக்கின்றான். தன்னுடைய பதவிக்கும் அரசாட்சிக்கும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக எதையும் செய்யக்கூடியவன் எவரையும் கொள்வதற்கும் துணிந்து விடுவான் என்று நாம் அறிய முடிகின்றது. அதைத்தான் விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். உலகிற்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வானதூதர் உலகிற்கெல்லாம் நற்செய்தியை சொன்ன பெரிய அந்த இயேசுவின் பிறப்பு நற்செய்தியை சொல்லுகின்றார்கள். ஆனால் அதை கேட்டு ஏரோது கலங்கினான் என்று நாம் வாசிக்கின்றோம். ஏரோது கலங்கும் போது அவனோடு சேர்ந்து எருசலேமும் கலங்குகிறது. ஏனெனில் இந்த கொடுங்கோல் மன்னன் இவன் கலங்கினான் என்று சொன்னான். அந்த கலக்கத்தினால் எதையும் செய்ய துணிந்து விடுவான் என்று சொல்லி அந்த எருசலேமே கலங்கி விடுகிறது. தன்னை தவிர வேறு எவனும் அரசனாக விடக்கூடாது என்பதில் ஆணவத்தோடு இருந்தான் அவன். எந்த ஒரு தெய்வ குழந்தையும் அரசனாக மாறிவிடக்கூடாது என்ற பயம். அந்த ஒரு குழந்தைக்காக எத்தனை குழந்தைகளால் நான் கொண்டாட பரவாயில்லை என்று சொன்ன ஒரு கல் நெஞ்சக்காரன். இந்த கல் நெஞ்சத்தினால்தான் கடவுள் அந்த ஏரோதுவுக்கு ஒரு தூதரை அனுப்பி ஆண்டவர் இயேசு பிறந்த செய்தியை சொல்லவில்லை. ஏனெனில் இடையர்களுக்கு தூதரை அனுப்பி சொல்லுகின்றார், பெத்லகேமில் பிறந்திருக்கின்றார், போய் பாருங்கள் என்று சொல்லி. அதே போல் கடவுள் இந்த ஏரோதுக்கும் ஒரு தூதரை அனுப்பி சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனால் சொல்லவில்லை. காரணம் அந்த ஏரோதுடைய கல் நெஞ்சம். மேலும் இந்த ஏரோதுக்கு அந்த மீட்பர் பிறக்கக்கூடிய இடத்தை எப்படியாவது தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. தன்னுடைய அரசவையில் இருந்த பெரிய அறிஞர்கள் அந்த மூப்பர்களை அழைத்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இடையர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை. எனவேதான் கடவுள் தன்னுடைய தூதரை அனுப்பி அந்த இடையர்களுக்கு செய்தியை சொல்லுகின்றார். ஆனால் ஏரோதுவுக்கு சொல்லவில்லை. இந்த ஏரோது இந்த நிகழ்ச்சியை குறித்து ஒரு சில சிந்தனைகள் அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு குழந்தையுமே கடவுளின் தூதராக இந்த உலகிற்கு வருகிறது. ஒவ்வொரு குழந்தை இந்த மண்ணில் பிறக்கும்போது
கடவுள் இந்த உலகை இன்னும் அன்பு செய்கிறார் என்ற செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் ஒரு குழந்தை என்பது வாழ்வின் சக்தி, வாழ்வின் தொடர்ச்சி. அந்த வாழ்வின் ஊற்றியார் கடவுள். எனவே ஒவ்வொரு குழந்தை இந்த உலகில் பிறக்கும் போதும் அந்த வாழ்வின் சக்தி வெளிப்படுகிறது. அதன் வழியாக அந்த கடவுளை வெளிப்படுகின்றார். இப்படிப்பட்ட அருமையான வாழ்வின் சக்தியாக, கடவுளின் தூதராக, வாழ்வின் நீட்சியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நம்முடைய குடும்பங்கள், சமுதாயம், இந்த உலகம், மனித குலம் எப்படி நடத்துகிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, இந்த உலகம் முழுவதிலும் பல்வேறு விதமான ஏரோதுக்கள், ஏரோதுவை விட மிகவும் கொடிய ஏரோது போன்ற சக்திகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் உலகில் பாருங்கள், எந்த ஒரு உள்நாட்டு கலவரமாக இருந்தாலும் சரி, அங்கு ஒரு தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, அல்லது நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த குழந்தைகள் தான். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அகதிகளாக குடிபெயர்ந்து செல்லும் போது, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அவர்கள் பிழைப்பதற்காக ஓடி செல்லும் போது பாதிக்கப்படுவதும், இந்த துன்பத்திற்கு ஆளாவதும் இந்த குழந்தைகள் தான். பல்வேறு இன்னல்களுக்கும் பாலியல் தொழில் ஈடுபடுத்தப்பட்டு கொடுமையினால் சிறுவர் சிறுமியர், குறிப்பாக பெண் குழந்தைகள் எத்தனை விதமான இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதேபோல குழந்தைகள் அடிமைகளாக விற்கப்படுகின்றார்கள். இந்த இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு அந்த குழந்தைகள் செய்த பாவம் என்ன? அந்த சமுதாயத்தில், அந்த நேரத்தில், அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே தவறு தான் அந்த குழந்தை செய்த தவறு. வேறு எந்த தவறையும் செய்யாத இந்த குழந்தைகளுக்கு இந்த மனித சமுதாயம் இப்படிப்பட்ட இன்னல்களையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது இந்த மனித சமுதாயம் முழுமைக்கே ஒரு பெரிய அவலமான, ஒரு கேவலமான காரியமாக இருக்கிறது. அதேபோல் இந்த சமுதாயத்தில் பார்க்கும்போது குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. சுயமதிப்பு மாண்பும் உடைய வாழ்வு தர மறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையும், ஆணும் பெண்ணும் வளர்ந்து தங்களுடைய திறமைகளை அவர்கள் நிறைவு செய்து ஒரு முழுமையான ஆளுமையை பெற்று வாழ்வதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் தர மறுக்கிறது இந்த சமுதாயம். 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது என்பது ஒரு சட்டம். ஆனால் அந்த சட்டத்திற்கு மாறாக இன்று எத்தனை இடங்களில் நாம் இந்த குழந்தை தொழிலாளர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெட்ரோல் நிரப்பக்கூடிய இடங்களிலும், டீ கடைகளிலும், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல், பட்டாசு தொழிற்சாலை போன்ற எத்தனை விதமான இடங்களில் இந்த குழந்தை தொழிலாளர்கள் நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்னும் பரிதாபமான நிலை, பெற்றோர்கள் வாங்கி கடனை அடைக்க முடியவில்லை என்பதற்காக இந்த குழந்தைகளை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு செங்கற்கள் சூளைகளிலும், கண்ணாடி தொழிற்சாலைகளிலும் வேலை வாங்கக்கூடிய நிலை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னதாக வந்த செய்தி, ஒரு கலெக்டர் ஆஃபீஸ், ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கே பெயிண்ட் அடிக்க, சுண்ணாம்பு அடிக்க, அந்த கட்டிடத்தை ரெனோவேட் செய்வதற்காக, புதுப்பிப்பதற்கான ஒரு கட்டிட வேலை. அங்கே அந்த பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலை செய்த சிறுவர்கள் இருந்தார்கள். இதை அந்த மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கு எடுத்து சென்றவுடன் அந்த தொழிலாளர் அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை அவர் ரத்து செய்து விட்டார். ரத்து செய்ததோடு நின்றுவிடக்கூடாது, அந்த கான்ட்ராக்டருக்கு கண்டிப்பாக தண்டனையும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், இந்த பிள்ளைகளுடைய வறுமையை போக்குவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று. ஆக இந்த குழந்தைகளை வறுமையில் வைத்தறியா, அல்லது இந்த பெற்றோர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் வாழ்வையும் கொடுக்க முடியாத நிலையில் வைத்தறியா நம்முடைய அரசியல்வாதிகள், நம்முடைய தலைவர்கள், இந்த சமுதாயம் தான் அதற்கு காரணம். எனவே இந்த குழந்தைகள் இந்த சமுதாயம் பெரியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்காக எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல நம்முடைய குடும்பங்களிலும் பாருங்கள், ஒரு குழந்தை இறைவனின் கொடை, இறைவனின் கருணை என்பதை நாம் உணர முடிகிறது. குழந்தை வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக பல்வேறு தியாகங்கள், தவமிருந்து அந்த குழந்தையை பெறுகின்றோம். ஆனால் பெற்ற குழந்தையை எப்படி வளர்க்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் கடவுளிடம் அவ்வளவு நாம் கெஞ்சி கேட்கின்றோம், ஒரு குழந்தையை தாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அதன் பிறகு பல்வேறு காரணங்களினால் அந்த கொடையுடைய மாண்பை மறந்துவிட்டு அந்த குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் கடவுளிடம் பேசிதான், கடவுளே, நான் அந்த உலகத்துக்குள்ளே பிறக்க போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ கடவுள் சொன்னாரா, பயப்படாத, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு 2 சமணசுங்க நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அதுதான் உன்னுடைய தாயும் தந்தையும் என்று சொன்னாராம். ஆக இவ்வாறாக இந்த தாயையும் தந்தையும் நம்பிதான் இந்த குழந்தை உலகத்திற்கு வருகிறது. இந்த குழந்தை பிறக்கும்போது மிகவும் சார்ந்த நிலையில் இருக்கிறது. உலகத்திலே பாருங்கள், எந்த ஒரு உயிரினத்தை எடுத்தாலும் நம்முடைய மனித குழந்தை போல எந்த ஒரு உயிரினமுமே பெற்றோரை மற்றோரை சார்ந்த நிலையில் பிறப்பது கிடையாது.
ஆடு மாடு கண்ணு குட்டி பிறகு பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இப்படி நிற்க தடுமாறும், அப்படியே ஒன்றே எதிர்த்து அப்படியே துள்ளி குடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் விரைவிலேயே. ஆனால் ஒரு குழந்தை பாருங்கள், பிறந்து அது பெற்றோரையும் மற்றவரையும் சார்ந்து தான் இருக்கும், அப்படியே மல்லாக்கா படுத்தான் இருக்கும். திரும்பி படுக்கிறதுக்கே 4 ஆகும், திரும்பி படுக்கிறது 2-3 மாதம் ஆகுது. அதை திரும்பி படுக்கும்போது வயிற்றில் புல்லை கொடுத்துக்கிட்டான்னு சொல்லி ஒரே சந்தோஷப்படுறோம், ஏன்னா அதே ஒரு பெரிய காரியம். அதே போல் அந்த குழந்தையான தன்னுடைய முடியை பிடிச்சிட்டு அதே அழுவும், முடிய வலியினால தான் முடியை பிடிச்சி தான் தான் அந்த வலியை உண்டாக்குறோன்னு கூட தெரியாமல் அந்த குழந்தைய அழும்போது தாய் தான் மற்றவர்கள் தான் வந்து அந்த குழந்தைய கையை பிரித்து விடுவாங்க. ஆக இவ்வாறு பிறரை சார்ந்து வாழக்கூடிய நிலையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அந்த பெற்றோர்களும் சமுதாயம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இன்று துரதிர்ஷ்டவசமாக மிகவும் பரிதாபமான ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த தாயின் கருவறையே குழந்தையின் கல்லறையாக மாறக்கூடிய அந்த சிசுக்குலையை நாம் பார்க்கின்றோம், கருக்கலைப்பை நாம் பார்க்கின்றோம். அதே போல பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதில் ஒரு பாரபட்சத்தை நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள் வெறும் எழுது பலகையாக இந்த உலகத்தில் தோன்றுகின்றது. அந்த குழந்தையின் அந்த எழுது பலகையில் நாம் என்ன எழுதுகின்றோமோ பெற்றோர், அதுதான் அந்த குழந்தையின் எதிர்காலமாக தலைவிதியாக மாறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். வறுமைக்காக குழந்தைகளை விற்கக்கூடிய ஒரு கொடூரமான சூழல், அதைவிட கள்ளக்காதலுக்கும் முறையற்ற தொடர்புக்கும் என்னுடைய குழந்தை இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காக பெற்ற குழந்தையை கொள்ளக்கூடிய தாயையும் தந்தையும் இந்த உலகம் கண்டுகொண்டுதான் இருப்பது என்பது மிக மிக வேதனையான கண்ணீர் விடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் இறைவனின் தூதர் என்பதை நாம் உணராத வரைக்கும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இளம் குழந்தைகளை சிறுமையை வளர்க்கக்கூடிய அந்த இளம் பெற்றோர்கள் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை குழந்தைகள் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கின்றன. அந்த குழந்தைகள் கவனிப்பது நமக்கு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைகளுடைய கவனிப்பு நம் மீது முழுமையாக இருக்கிறது. நம்மிடமிருந்தால் அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கின்றது. இன்று உளவியலாளர் சைக்காலஜி சொல்கிறாங்க, 6லேருந்து 7 வயசுக்குள்ள அந்த குழந்தையோடைய கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிடலாம், முடிவு செய்யப்படுகிறது. அந்த குழந்தையோட மதிப்பீடு, குழந்தையோடைய ஒரு அணுகுமுறை, குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் 6லேருந்து 7 வயசுக்குள்ளே அது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், என்ன வாழ்வின் மூலமாக என்ன கற்றுத்தரோம், அதுதான் அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் நிற்கிது அப்படின்னு. பொதுவாக நம்ம குழந்தையெல்லாம் பொய் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உண்மை பேசு. ஆனால் அந்த உண்மையை நாமே பேசி காட்டுகிறோமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இப்படி தான் ஒரு வீட்டில் அப்பா ஆஃபீஸ் அவசரமாக கிளம்பிட்டு இருக்காரு, ஃபோன் அடிக்குது. உடனே ஃபோன் அந்த சின்ன பிள்ளை எடுத்துட்டு யாரும் கேட்குது, இந்த மாதிரி ஒரு அங்கிள் பேசுகிறாங்க, ஜஸ்டின் அங்கிள் பேசுகிறாங்க அப்படின்னு. உடனே அப்பா தான் ஞாபகம் வருது, ஜஸ்டின் அங்கிள்கிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு கடன் கேட்குறான்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லுன்றேன். உடனே இந்த பிள்ளை அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில். அப்போ அந்த குழந்தை நீங்கள் கேட்கும், நேற்றெல்லாம் என்னை பொய் சொல்லக்கூடாதுன்னு போட்டு அடித்தாரு, இன்றைக்கி இவ்வளோ பெருசு மனுஷன் 6 அடி உயரத்தில் இருந்துட்டு நீ இல்லைன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனவே அன்பார்ந்த இந்த சிறு சிறு காரியங்கள் தான் பிள்ளைகளுடைய வாழ்வின் மனதில் அது ஆணித்தரமாக அமைகின்றபடியால் நாம் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களாம் ஸ்மார்ட் சில்ட்ரனாக இருக்கணும், மற்றவங்க எல்லாமே பாராட்டக்கூடிய வகையில் இருக்கணும். நிறையா ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் வாங்கணும், டான்ஸில் சர்டிஃபிகேட் வாங்கணும், மெடல்ஸ் வாங்கணும், கப்பு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல கல்வி திறமைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதே பெற்றோர்கள் அந்த நல்லத்தையும் பக்தியையும் விசுவாசத்தையும் வளர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த ஒழுக்கமும் ஞானமும் பக்தி விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா கல்வியும், எல்லா திறமைகளும், எல்லா காசும், எல்லா சொத்தும் அது பயனற்றதாக போய்விடும். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக நிறையா சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளாக இருந்தால் அந்த சொத்துக்களை அந்த பிள்ளைகள் அனுபவிக்கக்கூட தகுதி இல்லாமல் போய்விடுவார்கள். அவர் நாளையே ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சு சிறைச்சாலைக்கு போயிட்டு அந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிக்க முடியும்? அதே போல பெரிய திறமைகளாக இருக்கலாம், ஓடுறதுல, ஒடியாடுறதுல, டான்ஸ் ஆடுறதுல, வரைகிறதுல, இவ்வளவு திறமைகள் இருந்தும் அந்த ஒழுக்கம் இல்லாமல் ஒரு தவறை செய்துவிட்டு அவன் சிறைச்சாலைக்கு சென்றால் அந்த திறமைகளால் என்ன பயன்? எனவே ஒழுக்கத்தையும் இந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுப்போம். இவை இருக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைகள் அவர்களே நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேறி எல்லா திறமைகளையும் கற்றுக்கொள்வார்கள், எல்லா சொத்துக்களையும் அவர்களே சம்பாதித்துக் கொள்வார்கள். எனவே உலகமும் மற்றவர்களும் கொடுக்க முடியாத அந்த மிகப்பெரிய சொத்தான அந்த ஒழுக்கத்தையும் அந்த விசுவாசத்தையும் ஞானத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம். நிச்சயமாக அவருடைய வாழ்வு நன்றாக அமையும்.
எனவே அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தில் எவ்வளவு விதமான இந்த பிரச்சனைகள், இன்னல்கள் இந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. அந்த பிள்ளைகளுடைய மனதை நாம் புரிந்து கொண்டு அவளுக்கு ஏற்றால் போல் அவளை வளர்த்தெடுக்க வேண்டும். நாம் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தைகளை வளர்த்த விதம் வேறு, நாம் பெரியவர்கள் நாம் வளர்ந்த விதம் வேறு. ஆனால் இன்றைய குழந்தைகள் வளர்கின்ற இந்த கால சூழ்நிலை வேறுவாக இருப்பதால் அதற்கு தகுந்தாது போல் பெற்றோர்களும் பெரியவர்களும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் சிந்திப்பது கூட ஒரு வித்தியாசமாக சிந்திக்கின்றார்கள். அதை லேட்ரல் திங்கிங் என்று சொல்வார்கள். பெரியவர்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு மாதிரியாக சிந்தித்து பழகிவிட்ட நமக்கு அந்த குழந்தைகளுடைய பார்வையில் பல காரியங்கள் நம்மால் பார்த்து புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி தான் ஒரு சின்ன பிள்ளை 5 வயசு குழந்தை வீட்டில் வெளியேருந்து வருது, கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்கு. அம்மா கேட்குறாங்க, ஏதுடா 2 ஆப்பிள் அப்படின்னு. அந்த பக்கத்து விட்டு ஆண்டி கொடுத்தாங்க அப்படின்னு. பரவாயில்ல, குட் எனக்கு ஒன்று கொடுறான் அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை ஒரு ஆப்பிள் எடுத்து கடிச்சிருச்சு. இங்கே பாரு, அந்த பிள்ளை நம்ம கொடுக்காம ஆப்பிள் அதையே கடிக்குன்னு பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அது இன்னொரு ஆப்பிளை எடுத்து கடிச்சிருச்சு. போச்சுடா, பாரு, ஒரு ஆப்பிள் கூட கொடுக்கமுடியல, இந்த பிள்ளைலாம் வளர்ந்து பெருசாகி நம்மளை என்னத்தை பாதுகாக்க போகுதுன்னு அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கப்பயே அந்த குழந்தை சொல்லுது, அம்மா இந்த ஆப்பிள் ரொம்ப இனிப்பாக இருக்குது, இதை நீ எடுத்துக்க. ஆக அந்த குழந்தை என்ன நினச்சிக்கு, இது 2யும் கடிச்சு பார்த்து எது அதிக இனிப்பாக இருக்கோ அதை அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நமக்கு என்ன, கடிச்சு தின்ற சுயநலத்தில் வருது அப்படின்னு நம்ம செய்வோம்ல. யாரும் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம வச்சுட்டு போவோம், யாரும் எடுக்கக்கூடாது, அளவு கொஞ்சம் கடிச்சு வச்சுட்டு போவோம். அதே மென்டாலிட்டி தான் அந்த குழந்தையும் பின்பற்றுறது இந்த தாய் நினச்சிட்டா. ஆனால் 5 வயது குழந்தையோட சிந்தனை வேறாக இருக்கிறது. இது ஒரு சிறிய உதாரணம் தான். வாழ்க்கையில் இந்த குழந்தைகளின் கண்ணோட்டம் என்ன, அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்பதை பெரியவர்களாகிய நாமும் பெற்றோர்களை நாமும் நிறைவாக சிந்தித்து இந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்போம். நிச்சயமாக நம்முடைய முயற்சிகளை இறைவன் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் தூதராக வருகிறது. அந்த குழந்தைகளில் கடவுளை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு ஆறுதலும் நமக்கு இறைவனுடைய பிரசன்னம் விட அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த பெரிய கடமையை சிறப்பாக செய்து நல்ல ஞானத்தையும் அவர்களை பொருளாதாரத்தையும் இறைவனுக்கு கேட்டு பெறுவோம். ஆமென்.